டொனால்ட் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு தான். ஏறக்குறைய எல்லா பக்கமும் சமமா அடிக்கக்கூடிய நபர். இப்ப உள்ளூர்லயும் அடிக்கிறார். அதுல இந்த யுஎஸ்ஏட தூக்கி போட்டு மிதிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல நடக்கிற அத்தனை அட்டூழியங்களும் வெளியில வருது. அது எல்லாத்தையும் செய்யறது அமெரிக்கா தான் அப்படிங்கிறதும் சேர்ந்து வெளில வருது. காரணம் என்ன அப்டின்னா, அமெரிக்காவ பொறுத்தவரை அமெரிக்க அரசியல்வாதிகள் கை சுத்தம்னு எங்கேயும் கிடையாது. யாரும் சொல்ல போறதில்ல. இருந்தாலும் பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்டின்னா, இவனுங்க ஸ்டாக்க வாங்கி வச்சே பெரிய அளவு கல்லா கட்டிருவார்கள் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு யுத்த காலத்திலயும் சரி, ஒவ்வொரு நடவடிக்கையிலயும் சரி, ஸ்டாக் ஏறும். அந்த ஸ்டாக்க எப்படி இந்த பயலுக வாங்கி வச்சு அள்ளி கட்டுறாய்ங்கன்னு அங்கேயே பிரச்சனை வரும். அங்கேயே பல செனட்டர், காங்கிரஸு அந்த குழுல இருக்கிறவன், இந்த குழுல இருக்கிறவன் எல்லா ஃபோனையும் சீஸ் பண்ணிட்டு போயிருவாய்ங்க. எதுக்கு அப்புட்ன்னா, மீட்டிங்ல இருக்கும்போதே இவன் குறிப்பிட்ட ஸ்டாக்க பல்க்கா வாங்கியிருக்கான். மீட்டிங் முடிஞ்சோனயே ஏறி போச்சு. இந்த மாரி குற்றச்சாட்ட தாண்டி பெரிய அளவுல வராது. ஆனா, இவனுங்க இன்னொரு சரியான விஷயம் பண்ணியிருக்காய்ங்க. என்ன அப்புட்ன்னா, இந்த யுஎஸ்ஏட்ல தான். உலகம் பூரா அல்சாட்டியம் பண்றக்கு. ஆனா வெளியில லேபிள் என்ன அப்டின்னா, உலகம் பூரா சோறு போடுறக்கு, உலகம் பூரா வைத்தியம் பார்க்கறக்கு, உலகம் பூரா எஜுகேஷன கொண்டு போறதுக்கு அப்படின்னு உருவாக்கணும் அப்டின்னாய்ங்க. சத்தியமா அதுல 5% கூட இவனுங்க செய்யல. அப்ப என்னடா பண்ணாய்ங்க அப்டின்னா, உலகம் பூரா கெடுக்கறக்கு. எப்படி வேணாலும் கெடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அரசாங்கத்த கெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அங்க உள்ள கலாச்சாரத்த கெடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இது 2யும் செஞ்சு செஞ்சு அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சிலாம் ஏன்டா முடிவுக்கு வந்துச்சு அப்டின்னா, 400 வருஷம், 600 வருஷ கதையெல்லாம் தூக்கி போட்டுறணும். ரொம்ப தூரம் தள்ளி போயிறணும். அப்படி ரொம்ப தூரம் தள்ளி போனா, ஒரு சில கதைகளோ, இல்ல நெறைய கதைகளோ நம்மனால பார்க்க முடியும். அங்க அண்ணதம்பிகளுக்குள்ள சண்டை வந்துரும். அப்ப வெளியாட்கள் வந்து ராஜ்யத்த கைப்பற்றிருவார்கள். இல்ல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா, பெரிய அளவுல மன்னர் தன்னைத்தானே கடவுளா மாத்திருவாரு. மன்னர் தன்னைத்தானே கடவுளா கும்பிட சொல்லுவாரு. இத எல்லாம் தாண்டி தான் நினைக்கும் போது தான் மக்கள் சாப்பிடணும். தான் நினைக்கும் போது தான் தூங்கணும்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் தான் முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்படும். அதே மாரி தான் இந்த யுஎஸ்ஏடு அமெரிக்காவ உலகம் பூரா செல்வாக்கா மாத்துறேன். உலகத்த பூரா அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியல் மாற்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு, கலாச்சார மாற்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு, கடைசியில இவனுங்களோட மூளை புத்தியே மழுங்கி போச்சு, இல்ல பேதலிச்சு போச்சு. காரணம் ஊர் உலகம் பூரா அரசியல் மாற்றத்த கொண்டு வரதுக்காக இந்த யுஎஸ்ஏடு பெரிய அளவு அதுக்கு கீழ 1 டசன் என்ஜிஓக்கள உருவாக்கி வச்சிருக்காய்ங்க. அந்த 1 டசன் என்ஜிஓக்கு கீழ இல்ல பேரலராவோ அங்க உள்ள பெரும் பணக்காரர்கள் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவர்களோட செல்வத்த பெருக்கறக்கு. ஏன்னா அமெரிக்க அரசாங்கமே ஒரு முதலாளிகள் அரசாங்கம் தான். இது போய் நாடுகள கண்ட்ரோல் பண்ணும். அந்த நாட்டுல உள்ள வளங்கள இந்த பெருசுக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. இப்ப இது காலங்கள் நகர நகர புத்தி பேதலிச்சு போச்சு. புத்தி பேதலிச்ச உடனே என்ன ஆச்சு? மனித குலத்தையே மாத்தணும். அதாவது அரசாங்கம், கலாச்சாரம்ங்கிற போய் மனித குலத்தையே மாத்தணும் அப்படிங்கிறனால தான், இந்த ரெயின்போ கம்யூனிட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு அக்கப்போர் பண்ண ஆரம்பிச்சாய்ங்க. ஸ்கூல்ல அதுக்காண்டி கொண்டு வர்றது, ராணுவத்துல அதுக்காண்டி கொண்டு வர்றது, இதெல்லாம் கொண்டு வராட்டி நீங்கலாம் மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்றது, இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன உடனே பஸ்ட் ஆயிருச்சு. இது இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்ன்னு சொல்லலாம். இதான்டா உலகத்தோட சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் இப்ப யுஎஸ்ஏடு பஸ்ட் ஆச்சுங்கிறது பெரிய அளவுல பேசப்படுது. நம்புறவன் நம்பலாம், நம்பாதவன் அடுத்த விஷயத்த நோக்கி போயிரலாம். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது இந்த யுஎஸ்ஏட பொறுத்தே தான். இவர்கள் பெரிய அளவு ஆதிக்கம் சமகாலத்துல எங்க செலுத்துறார்கள் அப்புட்ன்னா, ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு மாரி செலுத்தி வந்தார்கள். இப்ப சமகாலத்துல இந்த ரெயின்போக்குள்ளலாம் போயிட்டாய்ங்க. அப்படி போனதுக்கு அப்புறமும் இவர்களோட கோர் அஜெண்டா எங்க இருந்து வருது அப்புட்ன்னா, ஒட்டு மொத்தமா மீடியா தான். மீடியா உலகம் தான். அந்த மீடியா உலகத்த ஆப்பரேட் பண்ணி, இதுதான் உண்மை அப்படின்னு பெரிய அளவு ஒரு மாப் கலாச்சாரத்த உருவாக்கி விட்டுர்றாங்க. ஒரு விஷயம் பஸ்ட் ஆகுது. அந்த விஷயம் பஸ்ட் ஆன உடனே பெரிய அளவு ஒரு போர்க்களமா அந்த நாடோ, மாநிலமோ, பகுதியோ மாறிறணும். அத வச்சு இங்க நடக்குது பாரு, இப்படி நடக்குது பாரு, இப்படி நடந்து போச்சு பாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு எல்லாரும் கவர் ஸ்டோரி போட ஆரம்பிச்சுருவார்கள். அந்த கவர் ஸ்டோரியில உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டா, உண்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போட கவர் ஸ்டோரிக்கு இங்க நேரமே கிடையாது, ஆட்களும் கிடையாது அப்படிங்கிறது தான். அவன் அவன் தோன்றத பேசுறது கூட இங்க பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு வரிகள், இல்ல 2 வரிகளுக்குள்ள நடுவுல உள்ள மீனிங் அப்படின்னு பிக்கப் பண்றதெல்லாம் விஷயம் கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா ஒரே ஸ்டோரி தான் சொல்லுவேன். அத 10 பேரு 10 இடத்துல உட்கார்ந்தா அவன் அவன் ஸ்லாங்குக்கு சொல்லுவேங்கிற கேலி கூத்து தான் இப்ப நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலயும் நடக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த யுஎஸ்ஏடு
நடத்தவே படுது. இவனுங்கள் கீழ உள்ள 1 டஜன் என்ஜிஓக்கள் இதத்தான் ஆப்பரேட் பண்றார்கள். இதுல ஹைலைட்டா எங்கடா இவனுங்க ஊழல் பண்ணாய்ங்க அப்படின்னா, மகாராஷ்டிரன் ட்ரம்ப் தான் அத வெளில கொண்டு வந்துட்டாரு. முதல்ல யுஎஸ்ஏல இருந்து இந்த 1 டஜன் என்ஜிஓக்களுக்கு பணம் போகுது. அங்கருந்து அது அப்படியே அங்கிட்டு ஒரு 100 டஜன் என்ஜிஓக்களுக்கு பணம் போகும். இந்த 100 டஜன் என்ஜிஓக்கள்ல இருந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட தகுந்த தொகை திருப்பி அமெரிக்காக்குள்ளேயே பம்ப் ஆகுது. எதுக்குடா அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காக்குள்ள பைடனோட கட்சி சார்ந்த ஆட்கள் தேர்தல் நிதிக்கு உள்ளுக்குள்ள வருது. அமெரிக்காவுக்குள்ளேயே தேர்தல் காலங்கள்ல தேர்தல் நிதியா உள்ளுக்குள்ள வர்றது. தேர்தல் இல்லாத காலகட்டங்கள்ல எவ்வளவு ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கும். இதத்தான் ட்ரம்ப் பிடிக்கிறாரு. இதுல அமெரிக்கா சிக்கி சிதறுது. இவர் யுஎஸ்ஏட கொண்டு வந்தது மூலியமா அமெரிக்க அரசியல்வாதிகள் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த சேஃபான உலகத்துக்கு தெரியாத ஒரு ஸ்கேம் சேனல் இப்ப அவங்க நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வெளிநாடுகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த 1 டஜன் என்ஜிஓக்களை யூஸ் பண்ணி பெரிய அளவு அரசியல் மாற்றம் பண்றார்கள் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதான். அதுல பொழைச்சுக்கிற நாடு பொழைச்சுக்கும், ஏமாறுற நாடு உக்ரைனோட அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு டைட்டில வாங்கிட்டு போய் பக்கத்துல நின்னுக்க வேண்டியதுதான். உக்ரைன் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கா, ஆசியா அப்படின்னு லிஸ்ட்ல போய்க்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி இப்ப பெரிய அளவு மனித குலத்தையே கெடுக்கிற புத்தியில போயிட்டாங்க. அதுல இருந்து இப்ப மனித குலம் தப்பிக்கிறக்கு ஒரு ஏற்பாடு ட்ரம்ப் மூலியமா நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி செய்யறக்கு இவர்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறார்கள் அப்படின்னா கணிசமான எஃபர்ட் போடுறார்கள். உதாரணமா எல்லா சைடும் இவர்கள் தங்களோட வேலையை காட்டுறார்கள். ஆதாரப்பூர்வமா வெளியில வருதா அப்படின்னா வெளியில வரதில்லை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இவர்கள் எல்லாத்தையும் விதைக்க தான் செய்யறார்கள். இலங்கை இவ்வளவு தூரம் திண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது டூரிசம் நாடு ஒண்ணு. அந்த டூரிசம் போனதுக்கு என்ன காரணம்? ஒரு குண்டு வெடிப்பு வெடிச்சிச்சு. அந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் டூரிசம் அப்படிங்கிறது அடியோட குறைஞ்சிச்சு. இந்த குண்டு வெடிப்பெல்லாம் யுஎஸ்ஏடு பண்ணுமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத அமைப்புகள், அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள், இயக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் கேட்டோம்னா மத சார்ந்த இயக்கங்கள். அந்த மதம் சார்ந்த இயக்கங்கள் மதத்தை பரப்பலாம். அங்க உள்ள ஏழை மக்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குறோம், சுகாதார வசதிகளை கொடுக்குறோம் அப்படின்னு கதையடிப்பாங்க. அந்த மாதிரி என்ஜிஓக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏறக்குறைய என்ன அர்த்தம்? அவங்க அந்த வேலையை பார்க்கறது இல்ல. தீவிரவாதத்துக்கு தான் இந்த ஃபண்ட் யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்ப சிரியால உள்ள தீவிரவாத அமைப்புகள், அதெல்லாம் அல்கைதாவும் இருக்கு. அவர்கள்லாம் இப்ப நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பைடன் காலகட்டத்துல காய்கள் நகர்த்துறதையும் பார்த்திருக்கோம். அப்ப இந்த குண்டு வெடிப்பு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்பு வெடிச்ச உடனே இலங்கை பொருளாதாரம் டூரிசத்தை நம்பி இருக்கிறது குறையுது. அதே காலகட்டங்கள்ல இலங்கைக்கு ஏதோ திடீர்னு புரட்சி வந்து விவசாயம் அப்படிங்கிறத இப்ப உள்ள ஹைடெக்கா உரங்கள் யூஸ் பண்ணி பண்றத விட்டுட்டு இயற்கை விவசாயம் அப்படின்னு ஒரே நைட்ல ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஒரு பக்கம் டூரிசமும் அடி வாங்குது, இன்னொரு பக்கம் இந்த விவசாயமும் அடி வாங்குது. மக்கள் மத்தியில ஒரு பெரும் புரட்சி வெடிக்குது. இலங்கை போன்ற நாடுகள்ல புரட்சி வெடிக்குது அப்படின்னா ஏற்கனவே எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும். கொள்ள காலமா உள்நாட்டு சண்டையோட சுத்திக்கிட்டு இருந்த பயலுக திடீர்னு கத்திய தூக்கிட்டு அதிபர் மாளிகைக்கு போயிட்டாங்க. அதிபர் மாளிகையில இருந்து ராஜபக்சே விரட்டப்படுறாரு. அதெல்லாம் தனிக்கதை. அதுல இந்தியாவோட பிரசன்ஸும் ஜாஸ்தி. அதுவும் தனிக்கதை. ஆனா இவ்வளவு தூரம் போன மக்கள் அடுத்தடுத்து வந்த ஆட்சிகள் இலங்கைக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதா. ராஜபக்சே அன்னைக்கு இப்போ 10 ரூபா பண்ணாரு அப்படின்னா உதாரணத்துக்கு இவனுங்க 11 ரூபா பண்றார்கள். மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. இருந்தாலும் அந்த இம்மீடியட்டா ஒரு குயிக்கான ரியாக்ஷன் 3 கட்டங்கள் வெவ்வேறு திசையில இருந்து தாக்குதல் தான் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் போராட்டத்தை காட்டுச்சு. அது பூரா இந்த அல்சாட்டியம் பயலுக பண்ற வேலை தான். இதே மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க எல்லா நாட்டோடையும் பொருத்தி பார்த்துக்கலாம். நடந்த சம்பவங்களை மெல்ல கோர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரான பிக்சரே கிடைச்சிடும். இலங்கைய இதே சம்பவத்தை அப்படியே இதே ஃபார்முலாவை எல்லா பக்கமும் போட்டுக்க வேண்டியதுதான். எங்கெல்லாம் போடலாம்? ஆசிய கண்டத்துல எல்லா நாடுகள்லையும் இதே புரட்சி தான். அதிபர் மாளிகை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை தான். எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். நம்ம ஊர்ல மணிப்பூரையும் தூக்கி இதே ஃபார்முலால போட்டு பாருங்க, அப்படியே பொருந்தி வரும். இந்த மொத்த வேலையும் பார்த்தது அமெரிக்கால உள்ள இந்த யுஎஸ்ஏடுக்கு கீழே உள்ள ஆட்கள். ஆனா அவனுங்க வெறும் அரசாங்கத்தை மட்டும் இல்ல இருந்து புத்தி மழுங்கி வெறி பிடிச்சு போய் ஏறக்குறைய கலாச்சாரத்தை மாத்துறது, கலாச்சாரத்துல இருந்து மனித குலத்தையே மாத்துறது, ஒட்டுமொத்த அங்களோட பூலோக அமைப்பையே மாத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கும் தாண்டி மனிதனோட இயற்கை அடிப்படை இதுவையும் மாத்தணும் அப்படின்னு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் பஸ்டா இருக்கு. ஆனா பஸ்டானது மூலியமா
இந்த மனித குலம் தப்பிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ரெயின்போ குரூப் எல்லாம் தூக்கி வீசிருவாங்க. இந்த ரெயின்போ தியரி எல்லாம் இனி வருங்காலங்கள்ல உதவ போறது கிடையாது. ரெயின்போ தியரிய விட்டிருந்தோம் அப்படின்னா, ரெயின்போ தியரிக்கு இன்னும் 2.0, 3.0ன்னு அடுத்தடுத்த வெர்ஷன கொண்டு வந்து உலகத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டையெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஜோலியவே முடிச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் இதுவரை ஸ்டாக் மார்க்கெட் தான் நம்ம அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்க மக்களுக்கு, அதைத் தாண்டி ஒரு பெரும் ஊழல் இருக்கு அப்படிங்கிறதும் இப்ப வெளியில வந்துருச்சு. இனி இந்த சேனல் இல்லாம அமெரிக்க அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவார்கள்? அமெரிக்க பணக்காரர்கள் எப்படி செயல்படுவார்கள்? இந்த தடுமாற்றத்துல எந்தெந்த உலகம் தப்பிச்சுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து எந்த நாடு கணிசமா மைலேஜ் எடுக்குது, இல்ல இந்த கூட்டம், குழப்பம் இதுல எந்த நாடு மைலேஜ இழக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வேர்ல்ட் ஆர்டர் கட்டாயம் டிசைன் பண்ணப்படும். அதுல பொசிஷன் பண்றக்கு இந்த தியரியில தப்பிச்சு பொழைக்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.